அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 12/10/2025 விசுவாவசு வருடம் புரட்டாசி மாதம் 26ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 1:30 முதல் 2:30 மணி வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 4:30 மணி வரை. யமகண்டம் 12 1:30 மணி வரை. இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:02 கன்னியா லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஒரு நல்ல தொழில் செய்யணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. ஆனால் அந்த தொழில் இந்த நேரத்தில் எனக்கு சரிப்பட்டு வருமா, நல்ல லாபத்தை எடுத்து கொடுக்க முடியுமா, இல்லை அந்த தொழிலால் எனக்கு ஏதாவது நஷ்டம் ஆகிடுமோ அப்படின்னலாம் பயப்படுறீங்களா? கண்டிப்பாக உங்களுடைய நேரம் இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும், நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தடையும் பிரச்சனையும் இல்லாமல் அனைத்து பலன்களும் சொல்லப்படும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் உங்களுடைய அறிவுத்திறனை இழக்க நேரிடலாம். உங்களுடைய பேச்சில் பதட்டமும் வேதனையும் பிரதிபலிக்கலாம். இன்று பிரார்த்தனை மேற்கொள்வது நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் மந்தநிலை காணப்படலாம். முறையான திட்டமிடல் இருந்தால் நீங்கள் சிறப்பாக செயலாற்ற முடியும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களுடைய அணுகுமுறையில் ஈகோ பிரச்சனை காணப்படலாம். நட்பான அணுகுமுறை மூலமாக நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்த முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவுகளால் மனக்கவலை காணப்படலாம். அதிகரிக்கக்கூடிய பொறுப்புகள் காரணமாக செலவுகள் கூடுதலாக இருக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மூட்டு வலி அல்லது தோள்களில் வலி போன்ற உபாதைகள் ஏற்படலாம். பதட்டத்தில் இருந்து விடுபட தியானம் மேற்கொள்வது நல்லது. அதனால் உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு காணப்படலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் மோசமான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படலாம். அவற்றை சமாளிக்க போதுமான தைரியம் உங்களுக்கு இருக்கும். அதனால் எதிர்மறையான எண்ணங்களை தூக்கி போட்டுட்டு நேர்மறையான எண்ணத்திற்கு வாங்க. அனைத்தும் சரியாக நடக்கும். பணியை பொறுத்தவரை வேலையில் இன்று மும்முரமாக இருப்பீர்கள். இணக்கமான அணுகுமுறை இருந்தால் கொடுக்கப்பட்ட பணிகளை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுதலின் காரணமாக நல்லுறவை பராமரிக்க முடியாது. மகிழ்ச்சியை சீர்குலைக்கலாம். இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமையை ஏமாற்றத்தை கொடுக்கலாம். குறைந்த அளவே நிதி காணப்படுவதால் பொறுப்புகளை பூர்த்தி செய்து கொள்ள இயலாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டமும் உணர்ச்சி வசப்படுதலும் காணப்படலாம். இது ஆரோக்கியத்தை பாதிக்கலாம். இன்று சாந்தமாக இருப்பது உங்களுடைய உடல்நலத்திற்கு மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமான நாளாக இருக்க வாய்ப்பில்லை. ஏற்ற இறக்கங்களோடு அனைத்தும் காணப்படலாம். இதை மனதில் அமைதியாகவும் சமநிலையோடும் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியில் முன்னேற்றகரமான பலன்களை காண்பீர்கள். இன்று உங்களிடம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் மகிழ்ச்சி அடைந்து காணப்படுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் திணிப்பீர்கள். நல்லிணக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்ச்சிபூர்வமான போக்குகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. உங்களுடைய அலட்சியமான போக்கினால் நீங்கள் பணத்தை இழக்க நேரிடலாம். பணத்தை கவனமாக கையாள வேண்டியது மிகவும் சிறப்பு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது நல்லது. சிறிய அளவிலான உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் விரைந்து முடிவெடுக்கிறதுக்கு சாதகமான நிலைகள் இன்று அமையலாம். உறுதியான மற்றும் தைரியமான மனநிலையோடு காணப்படுவீர்கள். இன்றைய நாளில் அதனோடு சேர்ந்து நீங்கள் திறமை காரணமாக உங்களுடைய லட்சியத்தை வெற்றி பெறுவதற்காக அழைத்து செல்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் குறித்த நேரத்தில் பணிகளை அவ்வளவு எளிதாக முடிக்க முடியாது. இன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய தேவைகளை சமாளிக்க போதுமான பணம் உங்களிடம் காணப்படலாம்.
இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையான தருணங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள். துணையோடு நல்லிணக்கத்தை மேம்படுத்த முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் மகிழ்ச்சியான மனநிலை நல்ல ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுவதாக இருக்கும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அழுத்தமான சூழ்நிலைகளும் வெற்றிக்கு குறைந்த வாய்ப்புகளும் காணப்படுகிறது. தினசரி அலுவல்களை எச்சரிக்கையான அணுகுமுறையோடு கையாள வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய குறைந்த தன்னம்பிக்கை காரணமாக திறமையாக பணிகளை ஆற்றுவது கடினம். இதனால் பணிகளில் தொய்வு காணப்படலாம். பணியாற்றக்கூடிய முறைகளை திட்டமிடுவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று புரிந்துணர்வில் காணப்படக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. துணையுடன் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை வீணான செலவுகள் செய்வதற்கான சாத்தியம் காணப்படுகிறது. குடும்பத்திற்காக கூடுதல் செலவினங்களை செய்வீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது. கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவலையோடு காணப்படுவீர்கள். தினசரி செயல்களை மேற்கொள்வது கூட கடினமானதாக இருக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகளில் தவறுகள் நேரிடலாம். பணிகளில் தவறுகள் நேராமல் தடுக்க உங்களுடைய நிலைமையை உத்தேசித்து செயல்களை மேம்படுத்த வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பாதுகாப்பின்மை என்ற உணர்வு உங்களை பாதிக்கலாம். இதனை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இது உறவில் நல்லிணக்கத்தை பாதிக்கும். துணையுடன் சேர்ந்து இன்றைய நாளை கழிப்பதற்கு உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் பெருகி காணப்படலாம். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நீங்கள் கடன் வாங்குவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி தொல்லைகளால் பாதிப்பு ஏற்படலாம். குளுமையான உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் யதார்த்தமான அணுகுமுறை தேவைப்படுகிறது. உங்களுடைய செயல்களில் உணர்ச்சி வசப்படக்கூடாது. அமைதியாக இருந்தால் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். வெளியிடங்களுக்கு செல்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை குறித்த நேரத்திற்குள் கொடுக்கப்பட்ட பணிகளை முடிப்பீர்கள். உங்களுடைய சிறப்பான செயல்திறன் மூலமாக மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுடைய அகந்தையான போக்கை காண்பதில் உறவில் நல்லிணக்கம் காண்பது சீர்குலையலாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையில்லாத செலவினங்கள் ஏற்பட்ட வாய்ப்புள்ளது. செலவுகளை இன்று கட்டுப்படுத்த வேண்டியது சிறப்பு. நிதியினுடைய ஸ்திரத்தன்மையை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்படலாம். யோகா மேற்கொள்வது சிறந்த நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உறுதியோடும் தைரியத்தோடும் செயல்பட்டு இன்று செயல்களில் வெற்றி கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை பணியாற்றக்கூடிய முறையில் திறமை வெளிப்படலாம். நீங்கள் செய்த பணிக்காக நற்பெயர் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். இருவரும் பொருத்தமான ஜோடியாக மகிழ்ச்சியும் களிப்பையும் அணிவிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் அதிக அளவில் காணப்படுகிறது. சேமிப்பு அதிகரிக்கலாம். ஆழ்ந்த திருப்தி உண்டாகலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் எந்தவிதமான குறைபாடுகளும் இன்றி முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். நீங்கள் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு உகந்த நாள். ஆன்மீகத்தில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வதன் மூலமாக அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சியில் தடைகள் காணப்படலாம். முறையான திட்டமிடல் மூலமாக பணிகளை கையாண்டால் பணி சுமைகளை கையாளலாம். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையான போக்கு அவரை மகிழ்ச்சியில் ஆழ்த்தலாம். இந்த நேர்மறை சரியான புரிந்துணர்வை ஏற்படுத்திக் கொள்ள வழிவகுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் பெறுவதற்கான அதிர்ஷ்டம் காணப்படுகிறது. கணிசமான தொகையை சேமிப்பீர்கள். பயனுள்ள விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆன்மீக சக்திகளின் காரணமாக ஸ்திரமான ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் அறிவுபூர்வமான அணுகுமுறையோடு விஷயங்களை கையாள வேண்டும். வெற்றி அடைவதற்கு நீங்கள் கடினமாக முயற்சியோடு போராட வேண்டும். பணியை பொறுத்தவரை உங்களுடைய செயல்திறன் மூலமாக பணியில் நல்ல பலன் கிடைக்கும். மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை மோதல்கள் ஏற்படாமல் இருக்க துணையோடு பேசும்போது உங்களுடைய வார்த்தைகளில் மிகவும் கவனம் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை முக்கியமான நிதி முடிவுகளை எடுப்பதற்காக ஏற்ற நாள் அல்ல. பெரிய முதலீடுகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பல்வலி அல்லது செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தில் சிறந்த கவனம் வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய நலன்களை ஊக்குவிக்கக்கூடிய விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு உகந்த நாள்.
இன்று பணியை பொறுத்தவரை செயல்திறன் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணியில் திறமைகள் காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அமைதியான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். இது துணையுடன் நல்ல நட்பான உறவை வளர்த்து கொள்ள உதவும். இன்று குடும்ப நிதி நிலைமையை பொறுத்தவரை மிகவும் திருப்திகரமானதாக காணப்படும். சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த மனநிலை காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முன்னேற்றகரமான பலன்கள் காணப்படும். உங்களுடைய உறுதியான முயற்சியினால் நீங்கள் மேற்கொண்ட காரியங்களில் இன்று வெற்றி கிடைக்கலாம். மன ஆற்றலும் நேர்மறையான எண்ணங்களும் இருந்தால் இன்று வெற்றி காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகளை குறைக்கக்கூடிய வண்ணம் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையின் விருப்பத்திற்கு ஏற்ப நடந்து கொள்வீர்கள். இது இருவருக்கும் இடையிலான உறவு பிணைப்பை வலுப்படுத்தலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை ஸ்திரத்தன்மையோடு காணப்படலாம். கையில் உபரி பணம் காணப்படலாம். அதை ஆக்கப்பூர்வமான வகையில் பயன்படுத்துவீர்கள். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எந்தவிதமான உபாதைகளும் காணப்படாது. தேக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.